ஹாய்ங்க, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா, இந்த அட்சய திதி அப்படின்னா என்ன? நம்ம ஏன் அதுக்காக தங்கம் வாங்கணும்? தங்கம் மட்டும் தான் வாங்கணுமா? அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. என்னது 1 பவுன் தங்க காசு எனக்கு அட்சய திதிக்கு எடுத்து கொடுத்துருக்காங்களா? எப்படி இருக்கீங்க? அட்சய திதி எப்படி கும்பிட்டீங்க? நல்லபடியாக போச்சா? யார் யார் என்ன வாங்குனீங்க? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதாவது அட்சய திதி அப்படின்னா கோல்டு மட்டுமே வாங்கணும்னு சொல்லி எல்லார் மைண்ட்லேயும் அது ஒரு மைண்ட் செட்டாகவே மாறிடுச்சு. ஓகேங்களா? நம்மக்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, நம்ம எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி அந்த அட்சய திதி அன்னைக்கு கோல்டு வாங்கிடணும் அப்படின்ற கான்செப்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் நமக்கு தான் தெரியும். ஒன்றுமே இல்லாத ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க. இருந்தும் இல்லாத மாதிரி இருந்தும் இருக்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஆர்வம் காட்டுவோம். வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம். சில பேர் பார்த்திங்கன்னா சுய கௌரவம் அதுக்காகவும், ஏன்னா பாருங்கள் அவங்க வாங்கிட்டாங்க நம்ம வாங்கலை, அந்த மாதிரி கான்செப்ட்லேயுமே நிறைய பேர் அட்சய தீதிக்கு கோல்டு வாங்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரிலேஷன் கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம், நான் இன்றைக்கி இதை வாங்கினப்பா, நீங்கள் என்ன வாங்கினீங்க? ஸோ அவங்கள்ட்ட சொல்லணுமேன்ற ஒரு கான்செப்டில் கூட சில பேர் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்குது. அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் அப்படி கிடையாதுங்க. அட்சய திதி அப்படின்னா அல்ல குறையாத அந்த சொல்லுவாங்க, அட்சய பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா? அல்ல குறையாது. இன்றைக்கி நம்ம எதை செஞ்சாலுமே நிறக்க இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இதில். நம்ம கோல்டு அப்படிங்கிறது எந்த கடவுளுக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஸோ கோல்டு வாங்குறது சிறப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வாங்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண கல்லுப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அன்னைக்கு மட்டும் ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. தங்கம் கூட தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அன்னைக்கு மட்டும் ஏன் வாங்கணும்? ஒரு நம்பிக்கை, தங்கம் வாங்கி வச்சோம் அப்படின்னா நிறைய தங்கம் சேரும் அப்படின்ற மாதிரி. உப்பு மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்லுப்பை வாங்கி வச்சு வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டாலே நமக்கு அவ்வளோ நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய சேனல் சர்ச் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. கல்லுப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள் தூள், இந்த பேசிக்கான இந்த விஷயத்தை வச்சு நம்ம கும்பிட்டாலே நமக்கு கடவுள் எல்லா சௌபாக்கியங்களையுமே கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை கோல்டு வாங்கணும், ஹஸ்பண்ட்டை சண்டை. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. என்னோடய ஹஸ்பண்ட்டையும் நான் கேட்பேன், எல்லாருமே இன்றைக்கி நகைக்கடை ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்கும், நீங்கள் என்றைக்காச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? அப்படி சும்மா சொல்லக்கூடாதுங்க, வாங்கி கொடுப்பாரு. அவரால் என்ன முடியுமோ, தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று இயர்லி ஒன்ஸ் அவரால் முடிஞ்சதை வாங்கி கொடுப்பார். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நான் கேட்பேன், முன்கூட்டியே கேட்டுருவேன். அட்சய தீதி வந்துருச்சு, எனக்கு என்ன வாங்கி தர போகிறீங்க அப்படி சொல்லிலாம் கேட்பேன். பட் இந்த வருஷம்தான் கொஞ்சம் தெளிவாயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நமக்கு மீறின செலவு நிறைய இருக்குது வீட்டில். ஸோ பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு உண்டான செலவுகள் நிறைய இருக்குது. தங்கத்தில் முதலீடு போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம கையில் வச்சுருக்கிற காசை நம்ம தங்கமாக போடுறப்போ நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு அது தேவைப்படுறப்ப கொண்டு போய் நம்ம அதை அடமானம் வச்சோ இல்லை விற்றோ கூட பசங்களோட படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ நம்ம செலவு செய்வோம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் கையில் இருந்து வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் இல்லாமல் கடன் வாங்கி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அதுக்கு எத்தனையோ சங்கடங்கள் வரும், வீட்டில் மன உளைச்சல் வரும், சண்டை வரும், இது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி நம்ம கடனுக்கு வாங்கி அன்னைக்கு நம்ம அட்சய தீதி அன்னைக்கு தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. இந்த சாதாரண விஷயங்களை வச்சு நம்ம சாமி கும்பிட்டாலே வீட்டில் எல்லா விதமான சௌபாக்கியங்களுமே நமக்கு கிடைக்கும்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஒரு நல்ல செயல் செய்யறதுக்குமே இந்த அட்சய திதிங்கிற நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிசி, பருப்பு, அவங்களுக்கு சமையலுக்கு தேவையான ஜாமான், இல்லை ஒரு துணிமணி, அப்படியே இல்லையா ஒரு நேரம் சாப்பாடு, தண்ணி தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சேனலில் தான் பார்த்துருந்தேன். தண்ணி தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படின்னா அட்சய திதிக்குன்னு மட்டும் இல்லை, அட்சய திதிக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது, உதவி பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. பட் இது எப்பயுமே நல்லது தானே? அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாமே நல்ல விஷயந்தான். ஸோ அது அட்சய தீதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. நமக்கே தான் வாங்கிக்கணுமா, நமக்கே தான் செஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ பிறருக்கும் செய்யலாம்.
அதனாலேயும் நமக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அது செய்யாத வரைக்கும் கிடைக்காது, செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோடய ஃபீலிங் கிடைக்கும். பட் இவ்வளோ பேசுகிறேன். நான் வந்து அதிகம் பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் எனக்கு அது தோணும் பண்ணணும், நம்ம செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரும். அது ஏன் அது ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன தான் நம்ம கையில் இருந்தாலும் அதை செய்யணுன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நம்மளாம் நினச்சிக்கிட்டா போய் கண்டிப்பாக அதை செய்யவே முடியாது. அப்படி தான் நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நினச்சிருக்கேன். பட்டு நம்மக்கிட்ட காசு இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, மனசும் இருக்குது செய்கிறதுக்கு. ஆனால் அதுக்குண்டான அமைப்பு ஏன் இன்னும் அமைய மாட்டேங்குது? அந்த ஸ்டெப் ஏன் நம்ம எடுக்க மாட்டோம்? நம்ம மேலே தப்பா, இல்லை இன்னும் அந்த சுச்சுவேஷன் நமக்கு அமையலையா அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அன்னதானங்கிறது எல்லாருமே செய்யணுங்க. நானும் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள். இந்த அக்ஷய தீதிக்கு என்ன மாதிரியே நீங்களும் சிம்பிளாக சாமி கும்பிட்டீங்களா, இல்லை நீங்களும் தங்கம் வெள்ளி வாங்கி வீட்டில் சிறப்பாக சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லி என் கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் அக்ஷய தீதியிலேருந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. தங்கம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எப்போ அமௌண்ட் இருந்தாலும் எடுக்கலாம். ஸோ அக்ஷய தீதி அன்னைக்கு எடுக்கிறது சிறப்பு மிக்க ஒரு செயல் தான். இருந்தாலுமே அக்ஷய தீதியிலேருந்து நான் எடுத்துருக்கிற முடிவு என்னென்னு பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்மளால் முடிஞ்ச பொருள் உதவியோ இல்லை உணவோ ஏதோ ஒன்று நம்ம செய்யணும். ஸோ இந்த அக்ஷய தீதி இன்னையிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு செயலை வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்மளால் என்றைக்கு முடியுமோ, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு சொல்லி நமக்கு லைனாக இருக்கிற டேஸில் எந்த டேஸ் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நம்மளால் முடியுதோ, நம்ம கையால் சமைச்சு கொண்டு போயும் கொடுக்கலாம். சமைக்க நேரம் இல்லை, நான் கடையிலேயே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கடையிலேயும் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ இதை நானும் முடிவெடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.